மே 30 பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 வசனங்கள் 20 முதல் 23 வரை. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தன் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள். ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. மகிழ்ச்சி என்பது நாம் எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்தது அல்ல, மாறாக எதற்காக வாழ்கிறோம் என்பதை பொறுத்ததுதான். இன்பமும் துன்பமும் நம் வாழ்வில் நடக்கின்ற நிகழ்வுகளை பொறுத்தது அல்ல, அந்த நிகழ்வுகளை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதை பொறுத்தே அமைகின்றது. எனவே மகிழ்ச்சி என்பது அகத்தை சார்ந்தது என்ற செய்தியை தெளிவாக இன்றைய வரிகள் விளக்குகின்றன. மகிழ்ச்சி புறத்தை சார்ந்தது என்று நாம் எண்ணினோம் என்றால் கடவுள் நம்மை ஒரு சூழலின் கைதியாக படைத்து விட்டார் என்றுதானே அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை தான் இயேசு இன்றைய நாளில் தம் சீடர்களை பார்த்து கூறுகின்றார். இயேசு கூறக்கூடிய மகிழ்ச்சி அகம் சார்ந்தது. ஏனென்றால் நம் அகத்தின் தன்மையையும் முதிர்ச்சியையும் வளர்த்து கொண்டோம் என்றால் சூழலை தாண்டி செல்வதற்கான வல்லமையும் சூழலினால் பாதிக்கப்படாத ஆற்றலும் நம்மிடம் இருக்கும். நம் அகமானது ஒரு விதையை போன்றது. விதை சூழலை பயன்படுத்தாமல் வளராமல் இருந்தால் அது அப்படியே இருக்கும். அதுபோலதான் மகிழ்ச்சி தன் சூழலுக்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டும். அதனால் தான் இயேசு உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியாக மாறும் என்று கூறினார். காரணம், சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணமாக தான் பேறுகால தாயின் வேதனை. இந்த சூழலை அவர் புரிந்து செயல்பட்டதால் அவருக்கு அது மகிழ்ச்சியை தருகின்றது. எதற்காக இயேசு இவ்வாறு கூறினார் என்றால், இயேசுவின் பிரிவு சீடர்களுக்கு வருத்தத்தை தரும் என்பதை இயேசு உணர்கின்றார். இன்று நமக்கு எது மகிழ்ச்சி தருகின்றது? அகமா அல்லது புறமா? நம்மை நாமே கேட்டு பார்க்கவே இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு தருகின்றது. கிறிஸ்தவ வாழ்வு ஒரு தாய்மை அனுபவமே. நமது வாழ்வில் வருகின்ற துன்ப துயரங்கள் பேறு கால வேதனை போல அவை நம்மை வாட்டுகின்றன. ஆனால் அந்த துன்பங்களின் வழியாக உலகில் இறையாட்சி மலரும், ஆன்மாக்கள் மீட்படையும், உலகம் புதுப்பிறப்பு அடையும். இதுவே நமது நெடுங்கால நம்பிக்கையும் அனுபவமும் ஆகும். இதன் பொருட்டே ஆயிரக்கணக்கான மறைசாட்சியர் இன்றும் தன் உயிரை இழக்க முன்வருகின்றனர். எங்களை தேர்ந்து கொண்ட தெய்வமே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. எங்களது துன்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவதன் வழியாக, சூழலுக்கு ஏற்ப நாங்கள் செயல்படுவதன் வழியாக எங்கள் அகம் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் என்று எங்களுக்கு உணர்த்தினீரே அப்பா. அதற்காக நன்றி. நாங்கள் எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மீட்பு அடையும் நம்பிக்கை பார்வையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆம்.